வணக்கம். இன்றைக்கி குக்கிங் கலப்பறையில் வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு செய்கிற மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் வடகறி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவி வேக வச்சுக்கணும். பாருங்க, கடலப்பருப்பை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ரொம்ப அழிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, திட்டமாக வேகணும். பாருங்கள், 3 விசில் வச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் பருப்பு மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தண்ணி இருந்துட்டு ஆறணும். பாருங்கள், தண்ணியெலாம் இருந்துச்சு, பருப்பும் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சூடாலாம் போடாதீங்க, சூடாக போட்டால் அது நம்ம மிக்ஸி ஜாம் ஆகிடும். இதை நம்ம மையம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், தண்ணியில் அரைச்சதுனால இது பாருங்கள் இப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும், கொஞ்சம் குறன்னு தான் அரைக்கணும். சூடு எரிச்சு இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு எரிச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, இந்தமாரி சின்னதாக ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இதுமாரி விதைய எடுத்து இதுமாரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், ஒரு சேர எல்லாமே வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். மிளகாத்தூள் எருப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச தண்ணியே இருக்குது, இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்தமாரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.